எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் வந்து bosskeytech பாஸ்கர். நம்மளோட சேனல்ல Photoshop tutorial பத்தியும் டிஜிட்டல் பெயிண்டிங் பத்தியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். டுடே வந்து நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா டிராயிங் டேப்லெட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரையிலும் நான் எந்தெந்த டேப்லெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், என்னோட அனுபவத்தை நான் உங்களிடத்தில் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கம் டேப் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், அதுக்கு எந்த மாதிரி நம்ம செட்டிங்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம், அந்த ப்ரெஷர் லெவல் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம வந்து டிராயிங் டேப்லெட் வந்து எந்த டேப் வாங்கலாம்னா கண்டிப்பாக வந்து ஹியானில் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாடலில் வந்து நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டேப் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பைரி H640Pங்கிற ஒரு மாடல். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெரி லோ பட்ஜெட்டில் தான் இவ்வளோ விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லெட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, ஒரு டிசைனராக இருந்தாலும், ஒரு எடிட்டராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களோட ஒர்க்குக்கு வந்து இந்த டிராயிங் டேப்லெட் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த டிராயிங் டேப்லெட்டில். ஸோ இது நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இது ஆல்ரெடி நான் வாங்கிட்டேன் இந்த டேப்லெட்டு. இருந்தாலும் நான் உங்களுக்கு பாக்ஸோடு காட்டணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை எடுத்தேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாக இல்லாமல் மீடியமான ஒரு சைஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த டேப்லெட்டோட சைஸு. ஸோ இது ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணும்னா நீங்கள் இதை விட கொஞ்சம் அப்டேட்டடான ஒரு டேபை தான் நீங்கள் வாங்கணும். இந்த டேபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பேட்ரி கிடையாது, டைரெக்டாக நீங்கள் USB போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு டேப் வந்து நான் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேப்பில் ரீசெண்டாக என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் சின்ன சின்ன அப்டேட் வருது காரணம் இந்த டேப்லெட்டோட விஷயந்தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 6 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கஸ்டமைஸாக. நம்ம வந்து இதில் என்ன கீஸ் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த பட்டனில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லார்ஜான பென்னு தான் கொடுத்துருக்காங்க. இதோட டிப் ஃபீலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஆனால் இதுக்கு நிப்பு எத்தனை நிப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 நிப்பு பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எனது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிப்பு இன்னும் வந்து இதாகலை. ஸோ இதில் 8 நிப்பு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கு குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது வந்து வரும். அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே லைஃப் வரும். நீங்கள் பொறுமையாக வந்து ஸ்க்ராட்ச் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வரும். ஸோ 8 நிப்பு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக வந்து C டைப் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொபைலில் நீங்கள் ஒரு ஆர்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைலில் பார்த்து நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலோட செட்டிங்கில் போயிட்டு OTG ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த டைரெக்டாக அந்த டேப்லெட்டை வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். டிசைனருக்கு வந்து நீங்கள் சிஸ்டமில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் டிஜிட்டல் பெயிண்டிங். மற்றபடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ஷன்ஸ்லாம் இதிலே பண்ணிக்கலாம். ரீடச்சிங் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த டேபு பார்த்தீங்கன்னா 1 Wacom. ஸோ இந்த டேபு வந்து ஃபஸ்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3700 அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போ வாங்கும்போது இதுக்கு வந்து ஒரு 3 நிப்போ என்னமோ கொடுத்தாங்க. அது 3 மாதத்துலேயே வந்து இந்த நிப்பு வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த டேப்லெட் எடுத்தோம். இது வந்து 3400 ஒன்லி. ஸோ இந்த டேப் வந்து இதை விட கம்பேர் பண்ணும்போது ப்ரெஷர் லெவல்லையும் சரி, பென்னு நிப்புலையும் சரி எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து என்ன கேட்டால் இது ஓரளவுக்கு பட்ஜெட்டில் வாங்குறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டேப்பு.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து நீங்கள் கஸ்டமைஸாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக நீங்கள் வந்து ஒர்க்கை கொண்டு வரலாம். நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கற்றுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டேபை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 3 மாதத்துலேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற அளவுக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ஆர்வம் வந்து வந்துடும். இப்போ அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறது கஷ்டமாக ஈஸியான்னு கேட்டால் ஈஸின்னு தான் சொல்லுவேன். ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு மட்டும் ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு முதல்ல எதை தெரிஞ்சிருக்கணும்னா ஓரளவுக்கு நீங்கள் ஃபோட்டோஷாப் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இதோட டிரைவர் சாஃப்ட்வேரை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பென்னோட ப்ரெஷரை மெயினாக புரிஞ்சிருக்கணும். அதாவது ப்ரெஷரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுனா நம்ம இப்போ லைட்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தோமா அப்போ அங்கே லைட்டான ஒரு ப்ரெஷர் லெவல் தான் உண்டாகும். நீங்கள் ரொம்ப அழுத்தமாக நீங்கள் ப்ரெஷரை கொடுத்தீங்கன்னா அப்போ அங்கே ரொம்ப ஹார்டான ஒரு லெவல் கிரியேட் ஆகும். இதுதான் விஷயமே. இந்த 3 இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த இதை வந்து நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இந்த டேப்லெட்டில் நீங்கள் ஒரு டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்மட்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வந்து பேச்சஸே இருக்காதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து சென்சிட்டிவ் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு அந்த ப்ரெஷரை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக பேச்சஸே இல்லாமல் நீங்கள் பண்ணிடலாம். ஹேர் ஒர்க்கும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் ஸ்மட்ஜி பண்ணாலும் சரி இல்லை வெறும் ப்ரெஷ்ஷில் நீங்கள் ஹேராக போட்டாலும் சரி ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து இந்த இதை கொண்டு வரும். கண்டிப்பாக வந்து மவுஸில் வந்து நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு ஹேர் போடவே முடியாதுங்க. அது ஸ்ட்ரோக் பாத் மூலிமா மட்டும்தான் போட முடியும். இது வந்து நீங்கள் டேப்லேயே நீங்கள் வந்து இந்த பென்னு மூலிமா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். எல்லாருமே இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு வந்து ரொம்ப விஷயம்லாம் தெரிஞ்சிருக்குன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு பெயிண்டர் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னா கூட போதும். நீங்கள் சாதாரண ஒரு பெயிண்ட் ஷாப் ப்ரோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன சாஃப்ட்வேர் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் கூட போதும். சிக்னேச்சருக்கு மெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களுக்கு வந்து எடிட்டிங்க்கெலாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். நீங்கள் ஒரு ரீடச்சிங் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து இந்த பெனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ராயிங் டேப்லெட் மூலிமா. இப்போ இந்த டேப்லெட்டோட நம்ம அமேசானில் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து 3400 அந்த மாதிரி ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இதோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஒர்க்கிங் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 வருது. இந்த அளவுக்கு வந்து போதுமானது ஒன்றா இருக்கும். ஸோ இதில் ப்ரெஷர் லெவல்னு பார்த்தீங்கன்னா 8192 லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. பழைய 1 வேக்கமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2048 அந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பேட்ரி ஃப்ரீ வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேட்ரிலாம் எதுவும் கிடையாது. இதில் வந்து 26 ppm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட பென்னோட அந்த டச் வேல்யூ சூப்பர் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பென் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. 8 நிப்பு வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நிப்பே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வரும். அந்த மாதிரியான ஒரு நிப்பு இருக்குது. ரொம்ப வந்து சீக்கிரமே தேயாது. பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 1 வருஷம் தாங்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர்ஸ், அப்புறம் மவுஸ் ரீப்ளேஸ்மெண்ட், ஓஎஸ்யூ பிளேயிங்கு, ஃபோட்டோ எடிட்டிங், ஃபிலிம் அண்ட் அனிமேஷன், ட்ராயிங்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் ஓடிஜி கனெக்ஷன் வந்து ஆன் பண்ணிவிட்டு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐபேடில் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஓடிஜி கனெக்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் டேப்லெட்டை ஒர்க் பண்ணுறது அப்படியே உங்கள் டிஸ்பிளேயில் வந்துடும் நீங்கள் மொபைல்லையும். ஸோ லேப்டாப், பிசி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ உங்கள் ட்ராயிங் டேப்லெட்டோட டிரைவர் சாஃப்ட்வேரை எப்படி எடுக்கணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் கூகுள்களில் போயிட்டீங்கன்னா HUION H640P. ஸோ இந்த டேப்லெட்டோட டிரைவர் இதுதான். இப்போ நான் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுறதுனால கூடவே விண்டோஸ் 10 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு வர நான் வந்து இந்த டேப்லெட்டை வந்து டிரைவர் சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் அது சர்ச் மாடல் வந்து கேட்கும் என்ன மாடலுங்கிறத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் HS640. நீங்கள் இங்கே கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் மாடல் வந்து வந்துடும்.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாகவே இருக்கும், இதில் சர்ச் பண்ணி வரல. கியான் H640P 8192 ப்ரெஷர் லெவல். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேக் ஓஎஸ்ஸாக இருந்தால் மேக் ஓஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை விண்டோஸ் இருந்துச்சுன்னா விண்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போது நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து அப்டேட் ஆகிருக்கிறது 2021/30/5. ஸோ இந்த இதில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த டிரைவரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நார்மலான ஒரு இன்ஸ்டாலேஷன் தான். வெறும் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னாவே மொத்தமாக முடிஞ்சிருச்சு. நம்ம அதில் வேறு எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இந்த டிரைவர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த டிரைவர் சாஃப்ட்வேர். கியான் டேப்லெட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த டிரைவர் சாஃப்ட்வேரில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவைஸ் கனெக்டட்னு இருக்கும். ஸோ இது கனெக்டடில் இருந்தால் மட்டும்தான் உங்கள் டேப் வந்து ஒர்க் ஆகுங்கிற விஷயத்தையே தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் இந்த இடத்துல டிவைஸ் கனெக்டட்னு இருக்கும் பாருங்கள், இது இருக்குதுன்னு பாருங்கள். டிஸ்கனெக்டட்னு இருந்துச்சுன்னா உங்கள் டேப் வந்து சரியாக கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கீயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கீ வேணாலும் நீங்கள் இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ Ctrl S கொடுத்துருக்குறோம் அந்த இடத்துல சேவுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் லெஸ் தென் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஓப்பன் லெஸ் தென். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன கீஸ் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். Ctrl Alt Z, Ctrl Z, அல்லது ஒரு எரசர் டூலு அல்லது ப்ரஷ் டூல் இந்த மாதிரி தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமைஸ் கீழே. அதுக்கப்புறம் பென்னில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு 2 பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எந்த கீ வேணாலும் செட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இடத்துலையும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் விண்டோஸ் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து மறக்காமல் டிக்கில் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் லெவலே ஒர்க் ஆகும். இது ஆஃபில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷர் ஒர்க் ஆகாது. இந்த பென்னோட ப்ரெஷர் வந்து ஒர்க் ஆகாது கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா எனேபிள் விண்டோஸ் லிங்க்குங்கிற ஆப்ஷனை நான் போடலை. இப்போ அப்படியே அப்ளை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு ப்ரஷ்ஷை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் இங்கே ஆனில் இருக்குது. நான் இப்போ வந்து ப்ரெஷ்ஷை போடுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மவுஸில் இருக்கிற ஒரு ஃபீலே தான் கொடுக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஆன் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கங்கே அலர்ட் பாக்ஸ் மாதிரி எனக்கு காட்டுது. ஆனால் எனக்கு மவுஸில் ஒர்க் பண்ணுற ஃபீல் தான் கிடைக்கிது, டேப்லெட் ஒர்க் பண்ணுற ஃபீல் கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணுன்னா மறக்காமல் வந்து இந்த டிரைவரில் எனேபிள் விண்டோஸ் இங்க் இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறனோ அந்த அளவுக்கு எனக்கு லைட்டாக போகுது. இப்போ ப்ரெஷர் அழுத்தி கொடுத்தேன்னா அதுவும் எனக்கு வந்து இதாகுது. இப்போ ஷேப் டைனாமிக்கில் என்னோட மினிமம் டயாமீட்டரை நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஹார்டாக வரும். ப்ரெஷரும் மெதுவாக நம்ம கொடுத்தோமா லைட்டாக வந்து கிடைக்கும். இதுதான் மெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமே. இந்த ப்ரெஷரை தான் நீங்கள் புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஒரு ஹேர் போடும்போதோ அல்லது ஸ்மஜ் பண்ணும்போதோ இந்த ப்ரெஷர் லெவலை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த டேப்லெட்டில் ஈஸியாக வந்து இது பண்ண முடியும். இப்போ உடனே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. ஒரு வாரம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஷரோட லெவலை வந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ இந்த டேப்லெட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. நான் வந்து என்ன லிங்க்குங்கிறது அமேசான் லிங்க்கோ ஃப்ளிப்கார்ட் லிங்க்கோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்கன்னா, உங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங் கரியரில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த குறைந்தபட்ச விலையில் இருக்கிற ஒரு பேடை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் அதிகமாக உங்களோட டேப்லெட்டை வந்து நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணி நீங்கள் ஒரு 10,000 15,000 அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த மாதிரி டேப்லெட் பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்ருங்க, ஒரு ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நான் வந்து பாஸ்கர்.